ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசாஸ் நாட்கள். என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கேப்சர் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது ஒரு வீக்கெண்ட் டே தான். மார்னிங்கே ப்ரஷ் பண்ணிட்டு என்னோடய வீட்டை ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய டே எப்போவுமே டீயோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஏலக்காய் டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. சரி ஓகேன்ற ஏலக்காவை போட்டு டீ போட்டுட்ருந்தேன். அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. சரி ஓகே, டீயை என்ஜாய் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சத்து மாவு, அதில் கொஞ்சம் வாட்டர், அப்புறம் கரும்பு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி ரெடி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு அந்த சத்து மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு 2 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஹீட் பண்ணி கொதித்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு எக் ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுட்டேன். சைடில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டை பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு அது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். நான் கொடை மிளகாய் ஒன்று இருந்துச்சு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு வதக்கி விட்டுட்டேன். அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டேன். அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள்,
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து பெப்பர் அண்டு ஜீரகம் போட்டு அரைச்சி பொடி இருந்துச்சு, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து அந்த காய்கறியெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு முட்டை ஒரு 3 உடச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திட்டு அதை வந்து தனியாக கிளறி ஒரு பாதி வேக்காடு வர வரைக்கும் அது தனியாக வச்சு கிளறிட்டு அப்புறம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறமா அதில் வந்து வேக வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நாங்கள் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஈவினிங் டைமில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பஜ்ஜி போடலான்ட்டு ஒரு வாழைக்காய் அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ஸ்லைஸ் பண்ணிட்டு பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். பஜ்ஜி மாவு எடுத்து கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டையும் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். பஜ்ஜி நல்லா எண்ணெய் பிடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பஜ்ஜிக்கு காஃபி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் காஃபியோட இந்த பஜ்ஜியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் இந்த சில் கிளைமேட்டை. நீங்களும் இந்த மாதிரி சில் கிளைமேட் இருந்தால் என்ன ரெசிபி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.